ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜனநாயகன் மூவி செலிப்ரேஷன் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா பொள்ளாச்சியில் தான் போய் பார்க்க போகிறோம். உடுமலையில் நமக்கு பார்க்க முடியலை, அதனால் பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:15 அந்த டைம் ஷோவுக்கு தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் அவுட்டுங்க, ஃப்ளக்ஸு கட் அவுட்டு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் இப்போ சிஎம் வேறு ஆகிட்டார். ஸோ அதனால் கட்சியும் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் ஏகப்பட்ட கட் அவுட்ஸ் இருந்துச்சு. வழி ஃபுல்லாக லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஃபுல்லாகவே கட் அவுட் இருந்துச்சு. நம்ம போன தேட்டர் பார்த்திங்கன்னா தங்கம் சினிமாஸு. என்னோடய ஃபேவரட் தேட்டர். எப்போவுமே நான் எந்த ஒரு படம் நல்ல முக்கியமான படம் பார்க்கணுன்னு நினச்சேன்னா இங்கே தான் போவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ஏகே ஃபேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு தீவிரமான அஜித்குமார் ஃபேன். ஆனால் அதுக்காக விஜய் படம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா இது வேறு லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் ஃபஸ்ட் டே போய் பார்க்கணும், ஃபேன்ஸோட செலிப்ரேஷனோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்மளை மாதிரியே நிறையா பேர் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ கரெக்டாக ஷோ முடிஞ்சு எல்லாம் வெளியே வர்றாங்க. அந்த டைம்லேயே போனோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே டிக்கெட்டை காமிச்சிட்டு நேராக தேட்டருக்குள்ளே போயிட்டோம். தங்கம் சினிமாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உள்ளே போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்னில் ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ்குள்ளே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். எனக்கு இந்த தங்கம் தேட்டரில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சரௌண்ட்லேயே உடுமலை பொள்ளாச்சி சரௌண்ட்லேயே தங்கம் சினிமாஸ் தான் சவுண்டு சூப்பராக இருக்கும். பரவாயில்ல. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஜனநாயகன் அந்த செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க வீடியோ. அதுக்கு நடுவில் இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கணும். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுக்காக தான் இந்த டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை தனி வீடியோவை போட்டால் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணி என்னோடய கருத்துக்களை நான் சொல்கிறேன். நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கிற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். டெல்லியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் முன்னாடியே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போய் அதனால் பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஓகே, நீங்கள் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ரீ எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஜூன் மந்த் மறுபடியும் எக்ஸாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நிறையா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட உயிரை அதனால் மாய்ச்சிருக்காங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண நாங்கள் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதி ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுறங்கிற பயத்துலையும் ப்ளஸ் வேறு பல மன உளைச்சல்களால் அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை சொல்கிறேன். அவங்க மூலமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மாணவர்கள் மட்டும் கிடையாது, இந்த போராட்டத்தை ஃபஸ்ட்டு முன்னெடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சக். இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தளபதி விஜய் நடித்த நண்பன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் கொசக்சி பசப்புகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். அதில் கடைசியில் ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது ஒரு ஒரிஜினல் ஆளே இவர் தான், அந்த பர்சனே இவர் தான். இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணி அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த போராட்டத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. உண்ணாவிரத போராட்டமாக ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா பிக்கப் ஆனதுக்கான நிறையா மக்களும் மாணவர்களும் அதில் இறங்கினதுனால பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 3 to 4 days முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையே ஆயிடுச்சு. என்னென்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடியடி நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் அடித்து மண்டையை உடச்சிருக்காங்க. பொண்ணுங்க குழந்தைங்க கூட பார்க்காம. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரில. ஏன்னா அறவழியில் போராடுற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த வித அவசியம் கிடையாது. ஏன்னா மாணவர்கள் மேலே தடியடி நடத்துகிற நம்ம எந்த ரவுடிக்கு மேலேயோ எந்த தப்பு பண்ணுறவங்க, பெரிய பெரிய தப்பு, ரேப்பு, கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய ஸ்கேம் பண்ணி 5000 கோடி 10,000 கோடி ஸ்கேம் பண்ணுறவங்க மேலேலாம் இந்த மாதிரி தாக்குதல் நம்ம யாருமே நடத்தி நம்ம பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு.
அறவழியில் போராடுற மாணவர்கள் மேலே ஏன் அதை நடத்திருக்கணும்? அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் என்னங்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நீட்டு படிச்சிருக்கீங்கல்ல, அப்போ எத்தனை எக்ஸாம் வச்சாலும் படித்து பாஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிங்கிற காரணத்துக்காக நீ திருப்பி திருப்பி எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி படித்தவங்க பாஸ் பண்ணி மேலே வருவாங்க பார்க்குறேன். என்னோட மன கருத்துக்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சொல்ல வர்றது, அந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவங்க என்ன ரெக்வஸ்ட் 3 வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, அந்த நீட்டு எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால ஏற்பட்ட மன உளைச்சலில் தப்பான முடிவு எடுத்த அந்த மாணவர்களோட குடும்பத்துக்கு தலா 1 கோடி கொடுக்கணுன்னு அவங்க ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண ஒரு அமைச்சர், நம்ம கல்வி மந்திரி, இவரை வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை நடத்தின நம்ம சோனம் வாங்சக், இவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 15 நாள் கிட்ட என்னமோ அவர் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் போல். அதில் அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவர் வந்து உடனே விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா ஒரு மாணவர்கள் 18, 19 வயசு 20 வயசுக்குள்ளே தான் இருக்குது எல்லாருக்குமே. அவங்களெல்லாம் அடிக்கிறது, மண்டையை உடைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கிட்ட இந்த சேனல் இருக்கிறங்காட்டி இது மூலமாக என்னோடய எதிர்ப்பை நான் தெரிவிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட எதிர்ப்பை நீங்கள் ஸ்டோரியாவோ போஸ்ட்டாவோ இல்லைன்னா பக்கத்தில் 4 பேர்த்தோட பேசுகிறதுனாலையோ ஏதோ ஒரு மூலமாக ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படலாம், 4 பேருக்கு தெரிய வரலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். ஸோ நம்மளோட எதிர்ப்பை வந்து நம்ம காட்டணும். எதுவுமே பண்ணாமல் நான் எதிர்ப்பை காட்டி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறது வந்து நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். தப்போ ரைட்டாக நம்மளால் முடிஞ்ச எதிர்ப்பை நம்ம கண்டிப்பாக காட்டிகிட்டே இருப்போம். ஸோ எந்த ஒரு வகையிலையுமே மாணவர்கள் மேலே வன்முறையை கையில் எடுக்கிறது எந்த வகையிலையுமே சரியாக வராதுங்க. அடிதடின்னு இறங்கிட்டால் அவங்களும் ஆப்போசிட்டில் அப்படியே இறங்கினா நாடு இனத்துக்காகிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அறவழியில் போராடுறவங்கள அவங்கள அப்படியே விட்டுருங்க. கோரிக்கையை முடிஞ்சால் கேட்டு அதை நிறைவேற்ற பாருங்கள். ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அதுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். சரியினாலும் கமெண்டில் சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன், பார்ப்பாங்க. ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த் சார். மாற்றம் வருமா சார்? படம் முடிஞ்ச எண்டு கார்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த படங்களோட அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலான மூமெண்ட்டாக முடித்தாங்க. நிறையா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அழுதுட்டு போனதை நான் பார்த்தேன் தேட்டரில் இருந்து. பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் ஜனநாயகன். அதனால் தெலுங்கு படத்தோட டச் பார்த்திங்கன்னா நிறையாவே இந்த படத்தில் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம். இது விஜய் அவர்களோட கடைசி படம்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.